அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாங்கினவன் உன் பொண்ணை மிரட்டாம இருந்திருப்பான். ஏய் நிறுத்துங்கய்யா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அளவுக்கு மீறி பேசிக்கிட்டே போறீங்க. என்ன நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவ ஏன் பொண்டாட்டி, ஏன் சிந்து, அவளை நான் எதுக்கு மிரட்ட போறேன்? இங்க பாரு ரத்னம், சொல்ல போனா நான் தான் உன்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கணும். நீ பண்ண வேலைக்கு எனக்கு அவ்வளவு ஆத்திரம். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருந்தேனா அது என் சிந்துவுக்காக. அத கூட புரிஞ்சுக்காம கொஞ்சம் கூட யோசிக்காம, வேண்டாயா நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதை மறைக்கணும், நீ நல்லவன் நிரூபிக்கணுங்கிறதுக்காக என் சிந்து கிட்ட நல்லவன் மாதிரி நடிக்காத. ரத்தனப்பா இல்ல இல்ல, இதுக்கு மேல இவங்கள பேச விட்டோம் கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வரும். சரத்து இல்ல, சரத்து வெளியே போயிட்டானே. வீரானா சொன்னா ரத்தனப்பா கேட்பாங்க. வீரானாவை கால் பண்ணி வர சொல்லுவோம், வேற வழி இல்ல. இதே என்னடா என்ன பேசுற? இங்க பாரு சித்தார்த், இப்போ வரைக்கும் உன்னையும் நான் என் பிள்ளையதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ என் பொண்ணை வச்சு மிரட்டினியோ, இல்ல இனி நான் உன்னை நம்ப மாட்டேன். சிந்து யோசிக்காத, உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கானோ அதே அளவுக்கு கோபக்காரனும் தெரியும். கல்யாணம் அவன் கூட நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்கிறது மறந்து போச்சா? ஏன் வெறுத்து கல்யாணம் வேண்டாம் தானே சொன்னேன். அதுக்கப்புறம் அவனா வந்து தாலி கட்டி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட நல்லவே மாதிரி நடிச்சு நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்களை பழி வாங்கணும்னா வரட்டும், நேரடியா என்கிட்ட பழி வாங்கட்டும். என்ன வேணாலும் பண்ணட்டும், என்னையும் வைரத்தையும் என்ன வேணாலும் பண்ணட்டும். இல்ல சொத்து வேணுமா எல்லாத்தையும் எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அதெல்லாம் அவன் நேரடியா என்கிட்ட கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு ஒன்ன வச்சு இல்ல ரத்னப்பா, சித்தார்த் அப்படியெல்லாம். ஓ நேத்தியா, யாருக்கு வேணும் உன் சொத்து? இது நீ பேசாத, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் புரிய வைக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிந்து என்ன நீ, அவரு பேசிக்கிட்டே போறாரு, நீ என்ன பேசாதன்னு சொன்னா? பாரு சிந்து, நான் உன்கிட்ட சொல்ல மறைச்சது எனக்கு சொன்னேல, நம்ம ரூம்க்கு யாரோ வந்திருப்பாங்கன்னு. நான் கூட இல்ல அப்படி இப்படின்னு, ஆனா அது உண்மை சிந்து. நம்ம ரெண்டு பேத்தையும் ஏவ பக்கம் உங்க அப்பா ஒருத்தனை அனுப்பி விட்டுருக்கான். வீரானா போன் எடு. என்ன ரிங் போய்கிட்டே இருக்கு? வீரானா போனை வச்சுட்டு எங்கேயும் போயிட்டியா? ஐயோ ஹாஸ்பிட்டல்ல வேற ரிங் போய் முடிஞ்சிருச்சு. ஐயோ சரத்து வெளியே போயிருந்தான், எங்க என்னன்னு கேப்போம். இங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துலனா வர சொல்லலாம். சரத்துக்கு ரிங் போகுது. சரத்து நீ அதை கால் அட்டென்ட் பண்ண. பேசுடா பேசு. திரு சரத்து. திரு ஜீவா, மாடியில ஒரு ரூம் கூட விடாத, எல்லா ரூம்லயும் செக் பண்ண. சரத்து திரு சொல்லு. திரு தர்மா பண்ண வேலைய பாத்தியா? தர்மாவா? என்னடா என்ன ஆச்சு? திரு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டான். பிரச்சனையா? ஐயோ ஆமா திரு, நான் கூட கொஞ்சம் சாதாரணம் நினைச்சேன், ஆனா இப்போ என்ன சொல்றதுனே தெரியல. திரு நீ வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடு. டே அப்புறம் முக்கியமா ரத்னா பாட்ட சொல்லிடு. ஆபீஸ்க்கு எதுவும் போக சொல்ல வேண்டாம்டா, நீங்களும் யாரும் போகாதீங்க, நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். சரத்து திரு, அந்த பொண்ணு ஜோதிகாவ தர்மா கடத்திட்டான்டா. என்ன? ஆமாண்டா, காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம்டா. அந்த தர்மா தாஸ் ரெண்டு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இனி அவங்க வெளியவே வர முடியாது. இப்ப ஜோதிகாவை தேடிக்கிட்டு இருக்கோம். சக்கரவர்த்தி சாரும் ராமும் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஜீவாவும் இந்த தர்மா சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ என்னடா சொல்ற? ஆமா தீரு, ஒரே டென்ஷனா இருக்கு. சத்தியமூர்த்தி சார் வேற பாவம், ஒன்ன காணோன்னு அழுது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவரும் எங்க கூட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. டேய் ஒண்ணு பண்ணு, நானே உனக்கு கால் பண்ண நினைச்சேன், ஆனா சுச்சுவேஷன் பண்ண முடியல. இல்ல வேலை தீரு, நீயே கால் பண்ணிட்ட. ரொம்ப முக்கியமான விஷயம், ரத்னாப்பா வைரப்பாட்ட பேசணும். எல்லார்கிட்டயும் தான்டா ஜோதிகாவை கண்டுபிடிச்சிட்டு நான் வீட்டுல வந்து பேசுறேன். இது வரைக்கும் ரத்னாப்பாட்ட சொல்லி வை. திரு சொல்லுடா. கம்பெனிக்கு போக வேண்டாம், எல்லாரும் வீட்டுல இருங்க, ஓகேவா? ஓகேடா. டேய் அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம கொஞ்சம் சீக்கிரம் மூவ் பண்ணுங்கடா. ஓகே. திரு சொல்லு. சரத்து நீ எதுக்கு கால் பண்ண? அதை கேட்காம நான் மட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமாடா? ஐயோ அவனே டென்ஷனா ஜோதிகாவை தேடிட்டு இருக்கான். இப்ப போய் இத சொல்லி வேண்டாம், இங்க நாம தான் இருக்கோம்ல, நாம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். சரத்து வந்து அவன் ஏதாவது கோபப்பட்டு பிரச்சனை பெருசாகிறதுக்கு நாமளே சமாளிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இரு சரத்து இல்லடா, காலையிலே கிளம்பி போயிட்டேல, அதான் என்ன ஏதுன்னு கால் பண்ண. இந்த விஷயமா தான்டா வந்தேன். சரி நான் ஜோதிகாவை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகேடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ பாரு. இரு சொல்லுடா. வீட்லயே இரு, நான் ஜோதிகாவை முத அவங்க அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரேன். ஓகே நோ ப்ராப்ளம், நீ வா நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. இவா என்னாச்சு? ஐயோ நம்ம ஒண்ணு சொல்லலாம்னு பார்த்தா இவன் என்ன ஜோதிகாவ தர்மா எப்போ வெளியே வந்தா? எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. இந்த தர்மாவை என்னதான் பண்றதுன்னு தெரியல. இதுல கூட தாசு வேறையா? அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு கடத்துனாங்க. அப்பா ஒன்னும் புரியல. சரி ஓகே, நம்ம போய் என்ன ஏதுன்னு பாப்போம். சரத்து மொதல் அந்த பொண்ணை நல்லபடியா கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்ததும் எல்லாத்தையும் பேசிக்கலாம். அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயங்கிறான், அது என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. சரி ஓகே. ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, நாம போய் பார்க்கலாம்.
வீரானா வீரானா லைன்ல நானா கிட்ட என்னன்னு சொல்லிட்டு சரத்து சொன்னதே அப்படியே வீரானாட்ட சொல்லி வீட்டுல சொல்லிடுவோம். சக்தியும் கம்பெனிக்கு போகாம இருப்பான். பேசிட்டு முதல் சிந்து என்ன பண்றான்னு பாக்கணும். ஹலோ வீரானா. ஆனா அது உண்மை சிந்து. நம்ம ரெண்டு பேத்தையும் ஏவ பக்கம் உங்க அப்பா ஒருத்தர அனுப்பி விட்டுருக்கான். ஏய் நிறுத்துடா, என்ன சொல்ற? இங்க பாரியா, நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். ஆளையும் புடிச்சிட்டு அவனை அடிச்சு கேட்டதுக்கு நீதான் உன்னதான் உன் பேரை தான் சொன்னான். என் மேல நம்பிக்கை இல்லாம உன் பொண்ணு பாதுகாப்புக்காக என்ன அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னான். ஓ, நீ அனுப்பி விட்ட ஆள்தாயா இங்க பெட்ரூம் வரைக்கும் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருக்கா. இல்லனே, இல்ல நீ என்னென்னமோ பேசி அம்மா பக்கம் பிரச்சனை இருக்கிற மாதிரி சிந்து கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறான். சிந்து, நீ அவனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நீ வாமா. அவசரப்படாதீங்க சிந்து, புரிஞ்சுக்கோ. அவன் கூட இருந்தா உனக்கு எப்ப வேணாலும் ஆபத்து தான். அவன் மனுஷன் கிடையாது, மிருகம். உனக்கே தெரியும்ல, நம்ம வீட்டுல எல்லாரும் ஆரம்பத்துல சித்தார்த்தை எதிர்த்து பேசினப்போ நான் மட்டும் தான் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தேன். அது உனக்கே தெரியும். சித்துவ புடிச்சிருக்குன்னு சொன்னதும் இல்ல அவன் உன்னை புடிச்சிருக்குன்னு பின்னாடியே சுத்தி வந்தப்போ அவனுக்கு டைமிங் கொடுத்து நீ இப்படி எல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்கறேன்னு நான் அதை அவன் கிட்ட சொல்லி உன்னையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனேன். எல்லார்கிட்டயும் பொறுமையா இருக்க சொன்னேன். ஏன் சொல்ல, அதெல்லாம் ஏன்? அவன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைய இல்ல அந்த நம்பிக்கையை சொக்க நொறுக்கிட்டான். சிந்து, இனி அவனை நம்புறது வேஸ்ட். இப்ப எப்படி மாறுவான்னு தெரியாது. ஏனாண்டா அவன் கூட போய் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா எனக்கே தெரியும்ல, நம்ம குடும்பத்துல எல்லாம் ஒண்ணு. நீ தாண்டா உசுரு. நீ இல்லாம இல்ல நீ ஏதாவது கஷ்டப்பட்டேனா யாராலையும் தாங்க முடியாதுடா. நீ வா. அப்பா ஒண்ணு அவனை நிரந்தரமா பிரிய சொல்லல. நீ எப்படி என்ன எதுன்னு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓ சந்தோஷம் தான் அப்பா சந்தோஷம். ரத்னப்பா உனக்கு நல்லது பண்ணுவேன்னு உனக்கு நினைப்பு இருக்குல்ல? சொல்ல சிந்து, நினைப்பு இருக்குல்ல? அப்ப என் கூட வந்துடுறா. வாடா, நம்ம வீட்டுக்கு போலாம். ரத்னப்பா, சிந்து சிந்து சித்து, என்னடி யோசிக்கிற? சிந்து, நீ என்ன சந்தேகப்படுறியா? பாரு, உன்னாலதான் எல்லா கோபத்தையும் விட்டேன். உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரிஞ்சும் ராஜில நம்மள ஃபாலோ பண்ண ஒரு ஆளை அனுப்பியிருக்கான்னு தெரிஞ்சும் நான் பொறுமையா இருந்தேனா அது உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பொறுமையா இருந்தேன்டி. ஆனா அந்த ஆள் பேசுறானே. மரியாதையா பேசு. என்னடி இன்னும் மரியாதையா பேச சொல்ற? உங்க அப்பன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். அதை பார்த்துட்டு அவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கணுமா? சித்து, பொறுமையா இரு. இல்ல சிந்து, என்னாலலாம் பொறுமையா இருக்க முடியாது. இப்பயா அவங்க ரெண்டு பேத்தையும் போ சொல்லு. சித்தார்த், இப்ப நீ போ சொல்றியா இல்ல அவனை கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தலவா? ஏய் நிறுத்துடா, ஏன்டா இப்படி பேசுற? அவங்க பேசுறப்ப நீ அமைதியா கேட்டுட்டு இருந்தா அண்ணே. இல்லண்ணே, இதுக்கு மேல பொறுமையா பேசுறது அவசியம் இல்லாதது. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வா. வைரம், நீ வானே, நான் பாத்துக்கிறேன். சித்து, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ கொஞ்சம். ஏய் சித்தார்த். வைரப்பா, ஏண்டா நம்பிக்கை துரோகி. நம்பி கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பொண்ணை வச்சு நீ பிளாக்மெயில் பண்ற. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். என்னையா பண்ணுவ? அடிச்சி மரியாதை தெரியாதவனே. இல்ல உங்க அப்பன் புத்தி தானே உனக்கு வரும். உங்க அப்பன் இப்படிதான்டா சின்ன வயசுல ஆட்டமா ஆடி கடைசியில ஒண்ணு இல்லாம தான் போனான். ஓ வைரம், அதே மாதிரி தான்டா. வைரப்பா போதும். இந்து, நானும் அண்ணனும் இவ்வளவு தூரம் சொல்லியும் நம்பாம அழுதுகிட்டே அவங்க கிட்ட நிக்கிறேனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சொல்லுமா, ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்ணானா? உன்னை ஏதாவது துன்புறுத்தினானா? இந்து, எதா இருந்தாலும் தைரியமா சொல்லு. இவன் எல்லாம் ஒரு ஆளே இல்ல. உன் ரவுடி மாதிரி மிரட்டுவான். ஆனா இவெல்லாம். என்னையா என்ன சொன்ன? சித்து, சித்து ப்ளீஸ் வேண்டாம், கோபப்படாத. அவன் என்ன சொல்றான்? இந்து, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இங்க வழி விட அவனை நான் என்னன்னு. ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஆனாலுக்கு கோபப்படாதீங்கடா ப்ளீஸ்டா. அதுக்காக அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? எப்படி என்ன பார்த்து இப்படி வார்த்தையை கேட்கலாம்? சொல்லுடி. என்னடா உனக்குலாம் ரோசா வருது? இந்து, நீ இப்ப வாரியா இல்லையா? வைரப்பா ப்ளீஸ்பா, எனக்கு ஏன் நீங்க இப்படி கோபப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ரத்னப்பா, நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்க. நீங்களே எப்படி கோபப்படுறீங்கன்னா எனக்கு எதுவுமே புரியலப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி சித்து கிடையாது. என்ன நல்லா பாத்துக்குவாப்பா. பாத்துக்கிட்டா ரத்னப்பா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, சித்து கூட இருந்தா நான் ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்ணுவேன்னு. இப்பவும் ஃபீல் பண்றேன்ப்பா. ப்ளீஸ்பா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்கப்பா. இல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சித்துவை கூட்டிட்டு வாரேன். போங்கப்பா. அம்மாடி சிந்து, நீ இப்படி அழுதுகிட்டேவோம் நடக்கணு அழக. நீ சொல்றத அப்பா கேக்குறேன். என் பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு அழக்கூடாது. சரி சரிம்மா, உன்னால உன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பா உன கோப்பட வந்து இவ்வளவு கோபப்பட்ட. இப்படி கஷ்டப்படுறேனா? இல்ல, என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. டேய் சீதா, என் பொண்ணு உன்னை இந்த அளவுக்கு நம்புறாடா. அவ நம்பிக்கைய பொய்யாக்கிறாத. அவ சொல்றதுக்காக வீட்டுக்கு போறேன். சிந்து, கூட்டிட்டு வரேன்ப்பா. ப்ளீஸ் போங்க. சரிம்மா. வைரம் வாடா, நம்ம பொண்ணு அழுகிறத பார்க்க முடியல. வா போலாம், நம்ம வீட்டுக்கு வருவா. என்னென்ன சொல்றீங்க? அழுக எனக்கு சந்தேகமா இருக்குன்னு. இந்த கொலகாரனை நம்பி எல்லாம் நம்ம பொண்ணை விட்டுட்டு போக முடியாது. கூட்டிட்டு போலாம். இல்ல நான் இங்க இருந்து வரமாட்டேனே. அவங்க வர வரைக்கும் நான் சிந்து கூட இருக்கேன். ஐயப்பா,
சிந்து உனக்கு ஒண்ணும் தெரியாது. நன்றி கெட்டவங்கம்மா இவங்க எல்லாம், நன்றி கெட்டவங்க. என்னோட அப்பா ஒரு நன்றி கெட்டவன். அதே மாதிரிதான் ஈவனும் இருப்பான். நீ என்ன சொன்னி மிரட்டினானா இல்ல என்ன பண்ணான்னு எனக்கு தெரியல. நாங்க இவ்வளவு தூரம் பேசி நீ அவன் பக்கம் நிக்கிறேனா? சிந்து இங்க பாரு, நம்ம வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட நீ வாழ்றதா இல்லையான்னு யோசிப்போம். ஏன்னா ப்ராடுக்காரன் என்ன ப்ராடு தானே பண்றானோ, நான் இவன் போர்ஜரி. நான் கம்பெனி எந்த அளவுக்கு வளர்த்து இப்ப நம்ம கம்பெனி கோடி மதிப்பு போகும். இந்த 4 நாள்ல மிரட்டி மிரட்டி என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி 4 நாள்ல எழுதி வாங்கியிருக்கானோ, அவன் எப்பேற்பட்ட சைக்கோவா இருப்பான்னு பாத்துக்கோ. இவன் உனக்கு செட் ஆக மாட்டான். இதே மாதிரி எங்க எங்க எப்படி போர்ஜரி பண்ணிருக்கானோ, நான் தான் சொன்னேன் அவங்க அப்பையும் புத்தி தான் இவனுக்கு இருக்கும்னு. இவன் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்ப உள்ள போக போறானோ, அதுக்கப்புறம் அவங்க அப்பைய மாதிரி வயசானதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவான். அவனை நம்பி உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏண்டா சிந்து? நானும் என் சிந்துக்காக பொறுமையா இருக்கேன். என்ன திட்டின இப்ப எங்க அப்பாவை திட்டுற? முடியாம படுத்து கிடக்குற மனுஷன என்னென்ன பேச்சு பேசுற? அதை விட போர்ஜரி, பிராடு, சைக்கோ இல்லடா, என் பொறுமைக்கு அளவு இருக்கு. ஏய் சித்து, ஏய் 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 சித்து, ஏய் சித்தார்த், ஏய் உன்னா சித்து, ஏண்டா இப்படி பண்ண? உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், ஆனா நீ. சிந்து, சித்தார்த், சித்தார்த் இதுக்கு மேல வேண்டாம். என்ன தைரியம்டா அப்பா மேல கைய வைக்க? திரு நீயும் எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த. என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? சைக்கோ, பிராடு, போர்ஜரி, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். எங்க அப்பாவை முடியாம படுத்து கிடக்கிற மனுஷன அந்த பேச்சு பேசுறாரு. இல்ல எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு பொறுமையா இருக்கேன். என்ன தியாகியா? சொல்லுடா. தப்பு செஞ்சவன் பொறுத்து தாண்டா போனோம். யோ அப்படி என்னையா பண்ண சொல்லியா? சித்தார்த் மரியாதையா பேசு. இல்ல ஒரு லிமிட் தான். இங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் பொறுத்துக்கிட்டே இருக்கணுமா? என்ன சொல்றான் அந்த மனுஷன்? கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? ஏன் பொண்டாட்டிய வச்சு நான் சொத்தை எழுதி வாங்கினேனா? எனக்கு எதுக்கு சொத்துன்னு கேக்குறேன். என்ன அவ்வளவு பேச்சு பேசுற? உங்க 2 பேத்துக்கும் அறிவு இருக்காயா? சொத்து தேவைனா எதுக்கு உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? இது எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கியிருக்க மாட்டேன். ஏன் இந்த ஊருக்கு வந்ததே உங்களை நடு தெருவுல நிக்க வைக்கணும் தான். இதை எப்பவோ நான் செஞ்சிருப்பேன். ஏன் செய்யல? உன் பொண்ணுக்காக தானே. ஆமாடா இப்படிதான் என் பொண்ணுன்னு பேசி பேசி அவளை நீ ஏமாத்திட்டடா. நீ துரோகி. ஓ நிறுத்தியா? உன் பொண்ணுக்கு தெரியும் நான் ஏமாத்தினேனா ஏமாத்தலையான்னு. கேட்டு பாரியா, இப்போ வரைக்கும் அவ விருப்பப்படிதான் நான் எல்லாம் நடந்திருக்கேன். அவளுக்கு தெரியும் நான் யாருன்னு. அதான் உங்க கிட்ட எல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. அதான் வந்த உடனே போ சொன்னால போங்கயா. சித்து போதும். சித்தார்த் அதுக்காக நீ அப்பாவை மரியாதை இல்லாம இங்க பாரு. நீ எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் போதும் தீரு, போதும். இந்த பேச்சை இதோட விட்டுலாமா? இதுக்கு மேல எதுவும் வேண்டாம். எல்லாம் உங்க தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல. அடிச்சா எவ்வளவு நாளும் அடி வாங்குவான், பேசினாலும் எவ்வளவு நாளும் பேச்சு வாங்குவான். நம்ம இஷ்டப்படிலாம் இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டீங்க. யோ உன்னை அடிச்சது தப்புதாயா, ஆனா நீ பேசுனது எதுவுமே சரி கிடையாது. ரத்னம் என்னதான் உன் மேல கோல வெறியில இருந்தாலும் உன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் போனேன். ஆனா இப்ப எனக்கு கிடைச்ச பேரு, இதுக்கு நான் வில்லனாவே இருந்துட்டு போயிருவேன். எப்பவுமே வில்லன் தாண்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இப்ப என்ன எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்னு சொல்றீங்களா? ஆமையா நான் தான் பண்ணேன். என்ன பண்ணுவீங்க? இல்ல உங்களால என்னதான் பண்ண முடியும்? நான் பண்ணலன்னு சொன்னா பண்ணல, அத கூட புரிஞ்சுக்காம டேய் தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறேல. ஆமையா நான் நடிக்கதான் செய்யறேன். உங்களுக்கு எல்லாம் கெட்டவனா இருந்தா தான் பிடிக்கும். ராஜகம் பண்ணிருக்கணும். நான் இங்க வந்தப்பவே உங்க எல்லாத்தையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிருக்கணும். எனக்கு தேவை என் சிந்து தானே. இன்னைக்கும் அவளை நான் தூக்கிட்டு போயிருந்தேனா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் பொறுமையா பொறுத்து போனேன் பாத்தியா? அதனால நான் வில்லேன் தாயா. போதும்டி, பொறுமையா இருன்னு சொன்னனால எந்த அளவுக்கு பொறுமையா இருந்த. ஆனா அவங்க அதோட விடுறாங்களா? ஆபீஸ் அப்போல்ல அது ஆபீஸ். யாருக்கு வேணும் இவங்க ஆபீஸ்? நம்ம ஆபீஸ்ல கிடைக்காத லாபமா, நம்ம ஆபீஸ்ல கிடைக்காத சந்தோஷமா, இதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட இதுக்கு நான் இதுக்கு ஆசைப்படுறேன். என்னமோ ஏமாத்திட்டேன். சொல்லுடி, உன்ன நான் ஏமாத்தினேனா? சித்து எங்க அப்பாவை அடிச்சதே தப்பு. ஒழுங்கா சாரி கேளுடா. முடியாதுடி, கேட்க முடியாது. உங்க அப்பனை நான் அடிச்சது தப்புனா உங்க அப்பன் பேசுனது தப்பு. ஏமாத்தினேன், மிரட்டுறேன்னு. சிந்து உனக்கு தெரியாதா என்ன பத்தி? கல்யாணம் முடிச்சு எத்தனை மாசம் ஆச்சு சொல்லுடி. உன்னை எந்த விதத்திலயாவது கஷ்டப்படுத்திருப்பேனோ, காயப்படுத்திருப்பேனா? ஏன் உன் பக்கத்துல உன் நிழலையாவது டச் பண்ணிருப்பேனா? ஏன் நீ ஏவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. நம்ம 2 பேரும் வாழலாம்னு சொன்னப்ப கூட வேணாண்டி, எமோஷனல்ல முடிவு எடுக்காதன்னு அப்பா கூட நான் அவாய்ட் பண்ணிட்டு உன்கிட்ட கண்ணியமா தாண்டி இருந்தேன். என்ன பேசுற? உங்க அப்பா எங்களுக்கு என்ன பத்தி தெரிய வேண்டாம். நம்ம உன்னை நான் ஏமாத்தினேனா? இப்ப கூட நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சது உன் விருப்பப்படி உனக்காக. இங்க பாரு, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்காக நான் எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ண. ஏன்னா நீ தான் எல்லாம் நினைச்சிட்டேன், உனக்கே தெரியும். ஆனா உங்க அப்பங்க டேய் கொஞ்ச நாள் அறிவோட பேசு. ஓ நிறுத்தியா? எல்லாம் ஒன்னால இங்கதான் என்னென்னமோ பேசி நான் ஏதோ பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. எங்க அப்பா ஏற்கனவே சொன்னாரு, உங்களெல்லாம் நம்ப கூடாது, நீ எல்லாம் நரி மாதிரி எப்பவும் தந்திரமா இருப்பேன்னு. இந்த மாதிரி தந்திரமா இப்ப என்கிட்ட விளையாடுறல. எங்க பொண்ணை வச்சு மிரட்டி கம்பெனியவும் எழுதி வாங்கிட்டு என்னால ஒன்னால மட்டும் தாண்டா இப்படி எல்லாம் வீரமா பேச முடியும். உன்னை பார்க்கவே என்னையா அருவருப்பா இருக்கா? சொல்லு.
என்ன பிடிக்கலன்னா உன் மக கழுத்துல தாலி கட்டின பவேவும் உன்னை பிடிக்கலடா என் மகளை நாங்க தான் கூட்டிட்டு போவோம்னு வந்து கூட்டிட்டு போயிருக்கணும். அப்பெல்லாம் என் கூட அனுப்பி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இப்ப என்னமோ நான் பில்லனா என்ன பிடிக்கலையா என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போக வந்துட்டீங்க. என்னையா ஆளாளுக்கு உங்க தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களா? சித்து போதும்டா, இதுக்கு மேல பேசாத. நீ நான் வாட்டுக்கு எங்க வீட்டுக்கு போயிருவேன். போவேடி போவ. உனக்கும் உன் தேவை முடிஞ்சு போச்சுல. ஐயோ அண்ணன், அதனால என்ன விட்டுட்டு அது சிந்து சிந்து இங்க பாரு சிந்து, உன் புத்திய காமிச்சிட்டேல. இங்க பாரு நான் தப்பா அது உங்களை பேசி இங்க பாரு, யாரும் எதுவும் பேசாதீங்க. நான் தப்பாலாம் எதுவும் சொல்லல. சிந்து சிந்து இங்க பாருமா, எந்த ஒரு மீனிங்ல அது வந்து சிந்து 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 என்ன பாரு. ரத்னப்பா, சிந்து நம்ம வீட்டுக்கு போலாம். சிந்து ரத்னப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. இங்க பாரு சிந்து, சாரிடி, நான் தப்பா பேசணும்னு பேசல. சிந்து இங்க பாரு, என்ன பாரு. சிந்து போலாம்ப்பா. போதும். எந்த அளவுக்கு என் பொண்ணு உனக்காக நின்னு பேசினா, ஆனா உன் புத்தி இதுதான் காமிச்சிட்டேல. இனி என் பொண்ணை தேடி எப்பவும் வராத. டேய் பாப்பா வா போலாம். சிந்து இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசணும். சிந்து போலானா? உன்கிட்ட பேசாம உன்னை விட மாட்டேன்டி. இல்ல சிந்து இங்க பாருயா, உங்களாலதான் என் பேச்ச கூட மாறி. இங்க பாரு, நான் என் சிந்து கிட்ட பேசிக்குவேன். அவ ஏன் பொண்டாட்டி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ எங்க பொண்ணுடா. கொஞ்ச நேரம் பேசாம இருயா. சிந்து டேய், என்னப்பா என்ன இப்படி நடந்துக்கிறா? அப்புறம் ஆபீஸ் ஏதோ. ஆமாண்டா, நம்ம கம்பெனி இப்ப நம்ம கிட்ட இல்ல. எத்தனைப்பா சிந்து வச்சு மிரட்டிய எல்லாத்தையும் அவன் பேர்ல மாத்திட்டான். என்னப்பா நடக்குது? சித்தார்த்த நம்பி ஏமாந்துட்டேன் தீரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வீரானா வேற கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். நான் திரும்ப கால் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறேன். வாங்கப்பா, முத சிந்துவை கூட்டிட்டு போலாம். சரிடா. சிந்து 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 நில்லு. சிந்து நில்லடி, நில்ல சிந்து. சிந்து சிந்து என்னை விட்டு போகாத. சிந்து சிந்து இங்க பாரு, நான் எதையும் வேணும்னு பேசல. சிந்து ஒரு கோபத்துல. சாரிடி. சிந்து இங்க பாரு, நான் இத பத்தி உனக்கு தெரியும்ல. தெரியும்டா தெரியும். ஆனா இவ்வளவு மோசமானவனா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. சிந்து 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 நீ அப்படி பேசுற. வேண்டாம், இதுக்கு மேல என்கிட்ட பேசாத. இனி என்ன பார்க்கவும் வராத. இதோட விட்டலாம். என்ன பேசுற? விட்டலானா? அவ்வளவுதான், விட்டலாம். இனி நீ எனக்கு வேண்டாம். சிந்து என்ன பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? சாரி நான் எவ்வளவு நாள் சாரி கேக்குறேன். அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. போதும், நான் ஒன்னும் அவசரப்படல. அது தெரியாம வந்த வார்த்தை. மனசுல இருக்கிறதா வார்த்தையா வரும். மனசுல இருக்கிறதா வார்த்தையா வந்திருக்கு. ஐயோ இல்ல சிந்து, இதுக்கு மேலே நீ பேசாத. போதும், நீ பேசுனது எல்லாமே போதும். உன்ன நான் முழுசா நம்பினேன் பாத்தியா? அது ஏன் தப்பு. ஏமாத்திட்டடா. என்ன நீ ஏமாத்திட்ட, என் நம்பிக்கையை ஏமாத்திட்ட, என் காதலை ஏமாத்திட்ட, மொத்தத்துக்கு உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் ஏமாத்திட்ட. சிந்து இதுக்கு மேல வேண்டாம், என்னை விட்டுட்டு போயிடு. அப்படி சொல்லாத சிந்து, என்னால நீ இல்லாம. போதும்டா போதும், இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஏமாத்தாத. நீ நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்க மாட்டேன். நீயும் அதுபடி இருந்துகிட்டா நல்லது. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். அடுத்து நீ என்னை எப்பவுமே பார்க்க முடியாத அளவு கூட பண்ணுவேன். சிந்து நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கல. இதோட விட்டு. சிந்து 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 அப்படியெல்லாம் என்ன விட்டுட்டு போக முடியாதுடி. சிந்து 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 சாரிடி. சிந்து என்ன விட்டுட்டு போகாத. என்ன விட்டுட்டு சிந்து. வாயில்லாமல் போன வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போன வாழ்க்கை இல்லை கண்ணே. முள்ளோடுதான் முத்தங்களா, சொல் சொல் காதல் ரோஜாவே.
ஐயோ சூர்யா சார், நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்து எனக்கு என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டதும் தர்மா இந்த பொண்ணை கடத்த சொல்லிருக்கான்னு சொன்னேன். என்ன சார் போட்டோ சென்ட் பண்ண சொன்னீங்க, சென்ட் பண்ண உடனே இங்கே வந்து நிக்கிறீங்க. சூர்யா சார், தர்மா உங்களை வர சொன்னானா? தர்மா வர சொல்லலையா? சார் மணி மணி, நான் யாரு சார்? நீங்க யாருனா? நான் யாரா? சூர்யா சார். சூர்யா, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு பேர் ஜோதிகா சார். சூர்யா ஜோதிகா. டேய் மணி, ஜோதிகா இருக்கிற இடத்துலதான் சூர்யா இருக்கணும், சூர்யா இருக்கிற இடத்துலதான் அந்த ஜோதிகாவும் இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த பொண்ணு ஜீவா லவ் பண்ற பொண்ணு. ஜீவாவா? அது யாரா? ரத்னம் சாரோட மருமகன். ரத்னத்தோட மருமகனா? ஆமா சார், நீங்க தான் போன் பண்ணி மிரட்டினீங்களே, அவரோட தங்கச்சி பையன். தங்கச்சி பையன் ஜீவா? மணி, உண்மையதான் சொல்றியா? ஆமா சார், ஜீவாவும் ஜோதிகாவும் லவ் பண்றாங்க. இவள தூக்குனா இவளுக்காக ஜீவா துடிப்பான், ஜீவாவுக்காக குடும்பமே துடிக்கும். அந்த துடிப்புல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தப்பிச்சிருவேன்னு தர்மா சொல்லிதான் சார் கடத்த சொன்னா. என்ன? இல்ல இது நடக்கவே நடக்காது. எப்பவும் இந்த சூர்யாவுக்கு இந்த ஜோதிகா தான். ஜீவாவா? அது எவ? நான் பாத்துக்கிறேன். சார் மணி, இந்த தர்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. தர்மா மட்டும் இல்ல, தாசையும். ஐயோ சார், இப்ப இந்த பொண்ணு இனி ஏன் பொறுப்பு? சூர்யா சார், இதெல்லாம் பழைய கணக்குடா. சரி நீ போ. ஜோதிகா ரொம்ப நேரமா மயக்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். மயக்கத்துல இருந்து எழுந்ததும் சூடா காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். இப்ப காஃபி வாங்கிட்டு வா. நான் என் ஜோதிகா கண் முழிக்கிற வரைக்கும் அவளை நான் பாத்துட்டு இருக்கேன். சார், உங்களை வில்லனா பாத்துருக்கேன், இப்ப பயங்கர லவ்ஸா பாக்குறேன் சார். ஓகே நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன். ஓகே போ. அட 4 வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. இன்னும் கல்யாணமும் பண்ணிக்கல, நான் லவ் மட்டும் ஏன் பண்ற? அது தப்பு இல்ல. ஜோ, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவன் நான், நீ எனக்கு மட்டும்தான், அத மறந்துடாத.